இது மாதிரி ஓடு டைப்பில் வர ரூஃபிங் ஷீட்டை உங்கள் வீட்டுக்கும் போடுறீங்க அப்படின்னா இந்த பதிவை முழுசாக பாருங்கள். எதுக்காக ஒரு சில கஸ்டமர் இது மாதிரி ஓடு டைப்பில் வர ரூஃபிங் ஷீட்டை உங்கள் வீட்டுக்கு போடுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அது முழுக்க அழகுக்கு நினச்சிங்கன்னா அதுக்கு பாரம்பரிய முறையில் வர ஓட்டையை யூஸ் பண்ணிட்டு போகலாமே. அப்படி வீட்டுக்கு மேலே ஓடு போட்டால் காசு அதிகம் செலவாகுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்படி போட்டாலும் உங்களுக்கு காசு அதிகம் செலவு தான் ஆகும். ஏன்னா 5லேருந்து 8 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் கண்டிப்பாக ஷீட்டை மாற்றுற மாதிரி இருக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெள்ளிமலைக்கு கீழே இருக்கிற ஒரு அழகான மலை கிராமம் தான் பரங்கிநத்தம். அந்த ஊருக்கு நாங்கள் ஒரு சின்ன ஷெட்டு ஃபேப்ரிகேஷன் ஒர்க்குக்காக போயிருந்தோம். அந்த கஸ்டமர் வீட்டுக்குள்ளே தண்ணி நிறையா லீக்கேஜ் இருக்குது, ஃபால் சீலிங் எல்லாமே வீணாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, சின்ன பிரச்சனையாக இருக்கும், என்னென்னு ஏறி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஏறி பார்க்கும்போது தான் நீங்கள் இப்போ ஷெட்டில் பார்க்குற மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்துச்சு. உங்களுக்கே வீடியோவில் பார்க்கும்போது நல்லாவே தெரியும். தண்ணி அங்கங்கே தேங்கி நின்று சீட்டு நல்லாவே துரு பிடிச்சிருக்கு. ரெண்டாவது, ஒவ்வொரு ஷீட்டும் இன்னொரு ஷீட்டில் ஓவர்லேப்பிங் ஆகிற இடத்துல கேப் அதிகமாகவே இருக்குது. ஒரு ஃபேப்ரிகேட்டராக இது மாதிரி ஓடு டைப்பில் வர ரூஃபிங் ஷீட்டை நான் தங்கி இருக்கிற வீட்டுக்கு மேலே போடுறதுக்கு என்றைக்குமே சஜஷன் பண்ண மாட்டேன். அப்போ எந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஷீட்டை யூஸ் பண்ணலாம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஒரு கார் ஷெட்டோ இல்லை வீட்டுக்கு முன்னாடி தனியாக இருக்கிற ஒரு சின்ன ஷெட்டு, இது மாதிரி அழகான இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இடத்துல நீங்கள் இந்த ஷீட்டை யூஸ் பண்ணாலுமே அதோட ஸ்லோப்பிங் 10 அடிக்கு 3 அடிங்கிற கணக்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது மாதிரி துரு பிடிக்கிற பிரச்சனையோ தண்ணி தேங்கி நிற்கிற பிரச்சனையோ இருக்காது. நார்மலாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற ரூஃபிங் ஷீட்டு பார்த்தீங்கன்னா 0.354750ங்கிற திக்னஸில் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த ரூஃபிங் ஷீட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 0.35 திக்னஸில் மட்டுமே வர்றதுனால இது ரொம்பவே நெளிவு கொடுக்கும். நம்ம ஸ்க்ரூ ஏற்றுற இடத்துல படிஞ்சும் வராது. இதை ஓடு மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு மெலிசாக இருந்தால் மட்டும்தான் மிஷினால் ப்ரெஸ்ஸிங் பண்ணி பெண்டாக்க முடியும். அப்போது இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு கேட்டிங்கன்னா நல்லா வாட்டங்காட்டி போடுற ஷெட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதில் யூஸ் பண்ணும்போது கூட 2 அடிக்கு ஒரு பர்லின்கிற வீதத்தில் பைப்பு நெருக்கி போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி நசுங்கிற பிரச்சனை இருக்காது. இந்த வீட்டுக்கு ரூஃபிங் ஷீட் போட்ட ஃபேப்ரிகேட்டர் 4 அடிக்கு ஒரு பர்லின் போட்டது மட்டும் இல்லாமல் காலை தாண்டி வச்சு ஸ்க்ரூ ஏற்றும் போது அங்கங்கே மிதித்து பள்ளமாக்கி இருக்கிறாரு. அந்த பள்ளத்தில் தான் தண்ணி தேங்கி நின்று துரு பிடிச்சி கீழே ஃபால் சீலிங்கில் ஒழுவ ஆரம்பிச்சிருக்கு. எனக்கும் இதே மாதிரி ரெட் கலரில் லுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக அவைலபிளாக இருக்கிற ஷீட்டில் ரெட் கலர் ஷீட்டை முடிஞ்ச அளவுக்கு போட்டுக்குங்க. அதுவே போதுமான ஒன்றா இருக்கும். இந்த கஸ்டமர் ஓடு டைப்பில் வர ஷீட்டை பற்றி தெளிவான புரிதல் இல்லாமல் இந்த ஷீட்டை வீட்டுக்கு யூஸ் பண்ணதால் இப்போ இவருக்கு ரெட்டிப்பு செலவாக இருக்குது. ரெகுலர் ஷீட்டை கம்பேர் பண்ணும்போது இது 30லேருந்து 40% ரேட் அதிகமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷெட்டு போட்ட 8 வருஷத்துக்குள்ளேயே இதை பிரித்து திருப்பி மாற்றுறதுனால அவருக்கு செலவும் அதிகம். உங்கள் வீட்டுக்கு ரூஃபிங் போடும்போது இது மாதிரி தவிர நீங்களும் செய்யாதீங்க. இது மாதிரி வெல்டிங் சம்மந்தமான அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்க பட்டறைக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.